இந்த அல்சர்னா என்ன? அல்சர் வந்துச்சுன்னா எந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருக்கும்? சிம்ப்டம்ஸ் தெரிஞ்சா மட்டும் தான் அதற்கான சிகிச்சைகள் வந்து வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ நமக்கே தெரியாம உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன சரியா உணவு எடுக்க முடியலன்னா, அடுத்தது நமக்கு என்ன ஆகும்னா, உடல் எடை வந்து குறைய தான் செய்யும் இல்லையா? அப்போ உணவு எடுக்காததுனால உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றத நம்ம வாயிலிருந்து ஆசனவாய் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு நமக்கு அதனாலேயும் பிரச்சனை. அப்புறம் நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அல்சர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகுதோ அதே மாதிரி நமக்கு ஹீமோகுளோபின் லெவலும் நாளாக அல்சர் பிரச்சனையில் பாதிக்கப்படுறவங்க எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும், எந்த மாதிரியான சித்த மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோன்றது எல்லாமே பார்த்தோம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முக்கியமாக இந்த அல்சர் தான் எல்லாருமே சொல்கிற விஷயம். இந்த அல்சர்னா என்ன? அல்சர் வந்துச்சுன்னா எந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருக்கும்? சிம்ப்டம்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அதற்கான சிகிச்சைகள் வந்து நம்ம எடுக்க முடியும். சரி, அல்சர் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் அலர்ட் ஆகிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அல்சர் இருக்கிறதே தெரியல. வேறு ஏதோ நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அதற்கான சிகிச்சைகள் எடுத்து இன்னும் நமக்கு வந்து வயிற்றில் புண்கள் அதிகமாகிறத தான் பார்க்குறோம். இது வந்து அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சித்த மருத்துவத்தில் இதை குண்மம் அப்படின்ற நேமில் சொல்லுவாங்க. இதை 8 வகையான குண்ம நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இதில் வந்து குண்மத்தை வைத்து பார்க்கும்போது அந்த நாடி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியறத நம்ம உணரலாம். அப்போ அல்சர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த வகையான குண்மம், எந்த மாதிரியான நாடி இருக்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாடி பிடிச்சு பார்க்கும்போது பொதுவாகவே அந்த 3 தாதுக்கள்லையுமே இருக்கக்கூடிய, அது இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கும்போது அந்த பித்த நாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதனோட அதிகரித்து வாதம் சில சமயங்களில் சேர்ந்து இருக்கும். அதிகரிச்சோ குறைஞ்சோ இருக்கும். அந்த நாடியில் நிறைய மாற்றங்கள் வந்து தெரியும் போது பர்டிகுலராக நமக்கு குடல் முழுவதும் புண்கள் இருக்கா, இல்லை மேல் வயிற்று பகுதியில் மட்டும் அல்சர் இருக்கான்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அல்சர் ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம உடலில் நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். என்னென்ன அறிகுறிகள் தெரியும்னா, முதல்ல நமக்கு மேல் வயிற்று பகுதியில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து பிடிக்கல, ஃபுட்டு சாப்பிட முடியலன்னு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா மேல் வயிறு மட்டும் உப்புசமாக தெரியறது நிறைய பேருக்கு இருக்கும். கொஞ்சோண்டு தாங்க சாப்பிட்டேன், இவ்வளோதான், ஒரு பவுலில் தான் சாப்பிட்டேன், சாப்பிட்டோடனே வயிறு அப்படியே உப்புசம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயிறு உப்புசம் ஆகுதுன்னா நம்ம உணவு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் அந்த புண்கள் இருக்கிறதுனால உடலில் அதிகமான வந்து கேஸ் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வாயு அதிகமாக நமக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் நிறையவே இருக்கும். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும்? அடுத்தது பார்த்தோம்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கே தெரியாமல் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன சரியாக உணவு எடுக்க முடியலன்னா அடுத்தது நமக்கு என்ன ஆகும்னா, உடல் எடை வந்து குறைய தான் செய்யும் இல்லையா? அப்போது உணவு எடுக்காததுனால உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்கலாம். பேசிக்காக நம்மளுடைய ஸ்டாமினாவும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டாமினா அப்படின்னு சொல்கிறது உடலில் எந்த விதமான ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரி, ஒரு சத்தே இல்லாத மாதிரி, கொஞ்சம் ஒர்க் பண்ணாலும் டயர்டாக ஃபீல் பண்ணுறது இருக்கும். இந்த மாதிரி அல்சர் இருக்கிறவங்களுக்கு அடுத்ததாக அடிக்கடி நமக்கு தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தலைவலி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலியோ இல்லை தலை முழுவதும் வலி இருக்கிறதும் நமக்கு ஏற்படும். அல்சர் பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனை ஏற்படுறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் தலைவலி ஏதோ ஒரு ரீசன்னால் இருக்குது, அல்சர் கிடையாது அப்படின்ற மாதிரியும் ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முதுகு பக்கத்தில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லுவாங்க. முதுகு பக்கத்தில் வந்து குத்துற மாதிரி ஒரு வலி இருக்குது, கரெக்டாக அந்த ஷோல்டர் தோள்பட்டைக்கு கீழே வந்து குத்தலோடு சேர்ந்து ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வயிற்று பகுதியில் மேல் பகுதியில் கரெக்டாக அந்த ஈசோஃபேகஸ் நடு நெஞ்சு பகுதியில் ஈசோஃபேகஸ் ஸ்டொமக் சேரக்கூடிய இடத்துல பாயிண்டடாக கையை வச்சு எனக்கு இந்த இடத்துல வலி இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது அல்சர் பிரச்சனையாக இருக்கும். இதில் பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர்ன்ட்டு 2 வகையில் இருக்கும். இந்த டியோடினம் அப்படின்னு சொல்கிறது சிறுகுடலோட முன்பகுதியில் நிறைய பேருக்கு இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும். இதனோடு சேர்ந்து ஹச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது குணமாவதற்கு நிறைய நாட்கள் வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு முறை அப்படின்னு சொல்கிறது, வாயில் நான் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு காரமே இல்லை, ரொம்ப மைல்டாக ஏதாவது சாம்பார் வச்சா கூட எனக்கு வந்து உடனே ரியாக்ட் ஆகுது, எரியுது அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வாயிலேருந்து மோஷன் போகக்கூடிய இடங்கள், ஆசனவாய் பகுதி வரைக்கும் அதிகமான ஒரு பிரச்சனை இருக்கிறது, நமக்கு மோஷனே போக முடியலன்ற மாதிரியான ஒரு நிலையும் இருக்கும். அந்த இடத்துலையும் அதிகமான எரிச்சல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வாயிலிருந்து ஆசனவாய் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு நமக்கு அதனாலேயும் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த அல்சரை எப்படி நம்ம க்யூர் செய்கிறது, இது எப்படி நம்ம வந்து முழுவதுமாக அல்சர் பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம்னா உணவு. இப்போ அல்சர் சொல்கிறது நம்ம உடலில் எங்கே புண்கள் இருந்தாலும் அதை வந்து பேசிக்காக நம்ம அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வயிற்றுப்பகுதியில் இந்த புண் இருக்கும்போது அது நம்ம மெடிசன் எடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவே வந்து அதை க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி அசிடிட்டி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அசிடிட்டி அப்படின்னா நெஞ்சு பகுதியில் உள்ள செக்ரேட் ஆகக்கூடிய ஆசிட் வந்து எதிர்த்தளிச்சு மேலே வர்றது. ஸோ அந்த மாதிரி ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகும் போதும் வயிற்றுப்பகுதியில் புண்கள் இருக்குது. பேசிக்காக காலையில் தினமும் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக நீராகாரம் குடிக்கிறது நல்லது. இதனோட பார்த்தோம்னா ஜம்பீர தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன், நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன், அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மெடிசன், அதாவது இந்த தைலம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் நம்ம சேர்க்கிறோன்னா முக்கியமாக இதில் எலுமிச்சை பழம், அதிமதுரம் இது சேர்க்குறோம். இதனோட கற்றாழை சாறு சேருது. இந்த 3 மூலிகையும் குறிப்பிட்ட ரேஷியோவில் நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சணும். காய்ச்சி எடுத்து இந்த ஜம்பீர தைலமை என்ன பண்ண போகிறோம்னா நீராகாரம் இருக்கு இல்லையா, காலையில் நம்ம பழைய சாத தண்ணி, இந்த தண்ணீரில் அந்த தைலத்தை விட்டு நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுனால நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். ஸோ இந்த தைலம் கலந்த நீராகாரத்தை குடிக்கணும். காலையிலே வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கும்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அல்சரோ இல்லை அசிடிட்டி இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் மெடிசன் தான் நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அல்சர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகுதோ அதே மாதிரி நமக்கு ஹீமோகுளோபின் லெவலும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து அதிகரிக்கிறதுக்கான மருந்து முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அதனோடு சேர்ந்து உணவு முறைகள், டெய்லி காலையில் காரம் இல்லாமல் கொஞ்சம் வெஜிடபிள் சாலட் மாதிரி நம்ம சாப்பிடணும். அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்து சாப்பிடும்போது, சீரக பொடியெல்லாம் போட்டு சாப்பிடும்போது நம்ம குடல் பகுதியில் நேச்சுரலாகவே ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய வர என்ன ஆகும்னா வயிற்றுக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் குணமாக ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக கொடுக்கக்கூடியது என்னென்னா குன்மகுடோரி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து நம்ம கொடுக்குறோம். இந்த குன்மகுடோரி சூரணத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா காலை இரவு 2 வேளையும் வெந்நீரில் கலந்து குடிக்கணும். இதில் வந்து ஏலக்காய், சுக்கு வந்து பாலில் வேக வைத்து எடுத்து உலர்த்தி அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பொடியை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். ஏலக்காய், சுக்கு, வால்மிளகு, வாய்விடங்கம், இந்துப்பு, பெருங்காயம், ஓமம், குரசாணி ஓமம், இத்தனை மூலிகையும் சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த குன்மகுடோரி சூரணம். இந்த சூரணத்தை நம்ம தண்ணீரில் கலந்து காலை இரவு, ரொம்ப அல்சர் கம்ப்ளைண்ட் தான் மதிய நேரத்துலேயே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கும் இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும், வயிறு பிரச்சனை, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றவங்களுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட அல்சர் பிரச்சனை இருக்கும். இது சரியாகிறதுக்கு இந்த சூரணத்தை நம்ம வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து 2 வேளை குடிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மெடிசன்ஸ் கொடுத்து அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு. இந்த பதிவில் நீண்ட நாளாக அல்சர் பிரச்சனையில் பாதிக்கப்படுறவங்க எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும், எந்த மாதிரியான சித்த மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோன்றது எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.